ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா, வாட் இஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது கீ கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்துருப்போம். அது பார்க்காதவங்க தயவு செஞ்சு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருங்க. அப்போ தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் உங்களுக்கு புரியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, டெஃபினிஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். உங்களோட காமர்ஸ் புக்கில் இருக்க சேம் பாயிண்ட்ஸ் தான் இங்கேயும் எடுத்திருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் புக்கை வச்சு நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே புரியும். இப்போ டெஃபினிஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம ஜென்ரலாக இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக நான் என்ன யோசிப்பீங்க, மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு கேட்கும்போது, மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு கேட்டவுடனே நிறைய பேருக்கு என்ன தோணும்னா, கம்பெனி, ஆஃபீஸு, மேனேஜரு அப்படி தான் ஞாபகம் வரும். ஆனால் மேனேஜ்மெண்ட் வந்து கம்பெனியில் மட்டும் கிடையாது. ஈவன் நம்ம ஸ்கூலில், நம்ம வீட்டில், ஸ்போர்ட்ஸ் டீமில், பிஸ்னஸ் இப்படி எல்லா இடத்துலையுமே மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுப்பீங்கன்னா, மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதில் வந்து இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன் 2 பேர் வந்து ஒரு 2 டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன இந்த உலகத்துக்கு சொல்ல வராங்க அதையும் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்னா ஆர்ட்டா இல்லை சயின்ஸா எதில் வரும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். எதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் தேவை, அவங்களோட ரோல் என்ன, கன்க்ளூஷன் என்ன சொல்ல வராங்க இந்த கான்செப்டில், எண்ட் ஆஃப் த ஸ்டோரி என்ன, இதை ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். First வந்து definition of management. Management is a distinct ongoing process of allocating what inputs of an organization, human and economic resources by typical managerial functions like planning, organizing, directing and controlling for the purpose of achieving stated objectives with regards to output of goods and services desired by its customers, that is என்விரான்மெண்ட். இதில் என்ன சொல்ல வராங்க இந்த டெஃபினிஷன் அப்படின்றத நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு பேக்கரி எக்ஸாம்பிளை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து பேக்கரி எல்லாருமே போயிருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு பேக்கரியோட ஓனர் பாயிண்ட் ஆஃப்லேருந்து யோசிங்க. நீங்கள் உங்ககிட்ட வந்து ஒரு பேக்கரி இருக்குது, அந்த பேக்கரிக்கான ஓனர் நீங்கள் தான், சரியா? அதோட அந்த பாயிண்ட்லேயே வந்து நம்ம போகலாம். இப்போது நீங்கள் ஒரு ஓனராக இருக்கீங்கன்னா, அந்த பேக்கரியில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட கோல் என்னவாக இருக்கும்? கஸ்டமருக்கு ஃப்ரெஷ்ஷான கேக்கு கொடுக்கணுன்றது தான் உங்களோட கோலாக இருக்கும். கரெக்டாக? அதுக்காக நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க? ஒரு ஒரு பேக்கரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, அந்த பிஸ்னஸ்க்கு என்னென்னலாம் தேவைப்படும், என்னென்ன மாதிரியான ரிசோர்ஸஸ் தேவை இருக்குது அப்படின்றத நீங்கள் கரெக்டாக யோசித்து அதை அதுக்கு பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போது பீப்பிள் வேணும். பீப்பிள்ன்றது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, பேக்கரு, சேல்ஸ் ஸ்டாஃபு. ஓகே, நீங்கள் பேக்கரி ஆரம்பிச்சிட்டிங்க, கடையெல்லாம் திறந்துட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும்? கேக்கு செய்கிறதுக்கு ஒரு ஆள் தேவையில்ல. கேக்கையும் நீங்கள் உட்காந்து செய்ய முடியுமா? முடியாது. அப்போ அதுக்கு ஒரு ஆள் எடுக்கணும்ல. அப்போ அதுக்கு வந்து பேக்கர்ஸ் எடுப்பீங்க. அப்போ பேக்கர் வேணும். அந்த பேக்கரை விற்கிறதுக்கு ஒரு ஆள், வெளியே இருந்து விற்பாங்கள்ல கடைக்கு வெளியே, அதை விற்கிறதுக்கு ஒரு சேல்ஸ் ஸ்டாஃப் வேணும். அடுத்து கஸ்டமர் சாப்பிட வராங்கன்னா அவங்களுக்கு டைனிங்கில் உட்காந்து சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பர் வேணும். அப்போ என்ன தேவை? ஃபஸ்ட்டு ரிசோர்ஸஸ்ஸு ஒரு பீப்பிள் வேணும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரிசோர்ஸஸ் பீப்பிள் தேவைப்படுறாங்க. நெக்ஸ்ட் என்ன ரிசோர்ஸஸ் நமக்கு தேவைப்படுதுன்னா, மணி ஃபார் வாட்? இன்க்ரீடியன்ட்ஸ். நீங்கள் கேக்கு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ கேக்கு செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்? லைக் இந்த சாக்கோ சிப்ஸ் சொல்லுவாங்களா, அது க்ரீம் மேக் பண்ணுறதுக்கு இதுக்கான பொருட்கள்லாம் வாங்கணும் இல்லையா? அதை வாங்குறதுக்கான காசு அதுக்கு வேணும். அப்போ மணி கண்டிப்பாக இந்த பர்பஸ்க்கு வேணும். நீங்கள் தானே இப்போ பேக்கரியில் ஓனராக இருக்கீங்க. உங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் காசு தரணும், சேல்ரி தரணும். அந்த சம்பளம் கொடுக்கறதுக்கும் காசு வேணும். உங்களோட இபி பில் கட்டுறதுக்கும் காசு வேணும். கரெக்டாக? ஸோ அப்போ மணியும் ஒன் ஆஃப் த ரிசோர்ஸஸ். நெக்ஸ்ட்டு என்ன தேவைன்னா, மிஷின் வேணும். மிஷின் எதுக்குப்பா வேணும்? நீங்கள் பேக்கரியில் என்ன பண்ணுங்க, கேக் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஓவன் வேணும். அந்த எக்கு வந்து ஸ்மாஷ் பண்ணுறீங்க, முட்டைலாம் ஸ்மாஷ் பண்ணால் அதுக்கு அந்த மிக்சர்ஸ் வேணும். ஸோ இதை கேக்கு செஞ்சுட்டு இப்போ ஐஸ் கேக் ஏதாவது எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா அதுக்கு ஃப்ரிட்ஜு வேணும். அப்போ மிஷின் வேணும். இதெல்லாம் சேர்ந்து வரும்போது உங்களால் ஒரு ஃப்ரெஷ்ஷான கேக்கை யாருக்கு கொடுக்க முடியும்? கஸ்டமருக்கு கொடுக்க முடியும். அப்போ இந்த டெலிஷியஸான கேக் கஸ்டமர்கிட்ட ரீச் ஆகணும்னா இதுக்கு என்ன வேணும்? மேனேஜ்மெண்ட் வேணும். அந்த மேனேஜ்மெண்ட் தான் யார்? இப்போ நான் சொன்னேன்ல கொஞ்ச நேரம் முன்னாடி, ஒரு பேக்கரிக்கு நீங்கள் தான் ஓனர், நீங்கள் தான் மேனேஜ்மெண்ட், நீங்கள் தான் இப்போ நான் சொன்ன இது எல்லாத்துக்கும் பொறுப்பேற்று எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும். இதை தான் வந்து இந்த டெஃபினேஷனில் சொல்ல வராங்க.
நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் நம்ம போக போறோம். இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ்ல 2 பேரு 2 விதமா டெஃபினிஷன் குடுத்துருக்காங்க. எத பத்தி? மேனேஜ்மெண்ட்ட பத்தி. ஃபர்ஸ்ட்டு ஒருத்தர் என்ன சொல்றார்ன்னா, ஹென்றி ஃபயல்ன்ற ஒருத்தரு இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். சரி, இங்க வந்து என்னன்னா, ஹென்றி ஃபயல் டு மேனேஜ் இஸ் டு ஃபோர்காஸ்ட், டு பிளான், டு ஆர்கனைஸ், டு கமாண்ட் அண்ட் டு கோஆர்டினேட் அண்ட் டு கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து சிம்பிளாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு பாயிண்ட்டையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இதில் வந்து உங்களோட ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. எல்லாரோட ஸ்கூல்லேயும் வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, கரெக்டாக? ஃபஸ்ட்டு டேட்டில் என்ன டிசைட் பண்ணுவீங்க? என்ன இப்போ ஆனுவல் டே என்னைக்கு டேட்டில் வைக்கலாம்? இப்போ ப்ரைமரி ஸ்கூலுக்கு, செகண்டரி, ஹையர் செகண்டரிக்கு இந்த மாதிரிலாம் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து என்னைக்கு டேட்டில் வந்து ஆனுவல் டே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் ஸ்கூலில் டிசைட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? பிளான் பண்ணுறாங்க. சரியா? அப்போ இங்கே என்ன தேவை? ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும், கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? ஸ்டூடெண்ட்ஸை அதுக்குன்னு அசைன் பண்ணுவாங்க, கரெக்டா? எதுக்கு அசைன் பண்ணுறாங்க? எந்த பர்பஸ்க்காக அசைன் பண்ணுறாங்க? இப்போ எக்ஸாம்பிள் வந்து சாங்ஸ் என்னென்ன இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஆனுவல் டேல என்னென்ன ப்ரோக்ராம்லாம் வைக்கலாம்னு யோசிப்பீங்கள்ல. டான்ஸ் வைக்கலாம், பாட்டு வைக்கலாம், வேறு என்ன கேம்ஸ் மாதிரி வைக்கலாம், ஸ்பீச் கண்டக்ட் பண்ணுற மாதிரி வைக்கலாம். இப்படி ஒவ்வொன்றும் என்ன பண்ணுவீங்க? அசைன் பண்ணுவீங்க. எந்த ஸ்டாண்டர்ட் பசங்க டான்ஸ் ஆடுவாங்க, எந்த ஸ்டாண்டர்ட் பசங்க பாட்டு பாடுவாங்க, இந்த மாதிரி அசைன் பண்ணுவீங்க. அப்போ இதுக்கு பேர் தான் என்னது? ஆர்கனைசிங். ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ வந்து டான்ஸு, இப்போ எக்ஸாம்பிள் 11th பசங்க வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னா, நீங்கள் ஒரு சில ஸ்கூலில் வந்து சினிமா சாங்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க. அப்போ நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க. சினிமா சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க. இதுக்கு பேர் தான் என்னென்னா டைரக்டிங், அந்த கோஆர்டினேட் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து ஸ்மூத்தாக நடக்கணும்னா அதை என்ன பண்ணுவீங்க? மானிட்டர் பண்ணுவீங்க. டான்ஸில் எல்லோரும் கரெக்டாக ஆடுறாங்களா? ஒரு குரூப்பில் வந்து இந்த டான்ஸுக்கு வந்து 5 பேர் வரணும், 5 பேரும் கரெக்டாக வந்திருக்காங்களா? 5 பேருக்கான காஸ்டியூமும் கரெக்டாக போய் சேர்ந்துருக்கா உங்களுக்கு? அப்படி எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க? மானிட்டர் பண்ணுவீங்க. அதுக்கு பேர் தான் கண்ட்ரோல். இதுதான் என்ன சொல்கிறாருன்னா, ஹென்றி ஃபயோல் அவரோட மேனேஜ்மெண்ட்டில் சொல்ல வராரு. இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னது? ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறார் அவரோட டெஃபினிஷன் படி. ஸோ என்னென்ன இருக்கணும்? நீங்கள் ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டெஃபினிஷனுக்கு டு மேனேஜ் இஸ் டு ஃபோர்காஸ்ட். ஃபோர்காஸ்ட்னா என்னென்னா ஒரு ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது. இப்போது நீங்கள் வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து டிசைட் பண்ணுறாங்க இல்லையா, நான் வந்து ஒரு 2 மாதம் கழித்து நம்ம ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வச்சுக்கலான்னு ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, ஓகேவா? இல்லை அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போது வேறு ஏதாவது மழை செம்மையா வருது, இல்லை வந்து அடுத்த ஒரு 2 மந்த்ஸில் வந்து பயங்கரமாக மழை பெய்யலாம் ஆரம்பிச்சிடும் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க உங்கள் மேனேஜ்மெண்ட்? அதுக்கு முன்னாடியே நம்ம ஆனுவல் டே ஃபங்க்ஷனை முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்ன்றதை ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் பண்ணுவாங்க. ஃப்யூச்சரில் வேறு யாராவது நமக்கு போட்டியாக யாராச்சும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க. இப்போது ஐஃபோனுக்கு போட்டி யாருமே கிடையாது, ஓகேவா? ஐஃபோன் போட்டி யாருமே கிடையாது இப்போ வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் நான் சொல்கிறது. ஃப்யூச்சரில் யாராச்சும் வருவாங்களான்னு கேட்டால் மேபி வரலாம், வராமையும் போகலாம். அப்போ ஐஃபோன் அந்த ஆப்பிள் கம்பெனி என்ன யோசிப்பாங்க? இப்போது ஃப்யூச்சரில் வந்தாலும் நம்ம எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணணும்னு ஃப்யூச்சரை பற்றியும் அவங்க யோசிச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் ஃபோர்காஸ்ட். ஃபோர்காஸ்ட்ன்றது ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம இதில் என்ன பார்த்தோன்னா, ஹென்றி ஃபயோலோட இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன் பார்த்துட்டோம். செகண்ட் யார் அப்படின்னா, செகண்டில் இருக்கிறவர் பீட்டர் எஃப் ட்ரக்கர். இவர் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு அவர் ஒரு விஷயத்த சொல்ல வராரு. மேனேஜ்மெண்ட் இஸ் அ மல்டி பர்பஸ் ஆர்கனைசேஷன் தட் மேனேஜஸ் அ பிஸ்னஸ் அண்ட் மேனேஜஸ் மேனேஜர் அண்ட் மேனேஜஸ் ஒர்க்கர் அண்ட் ஒர்க்கர். என்னென்னா மேனேஜ்மெண்ட்டுன்றது வந்து ஒரு மல்டி பர்பஸ் ஆர்கனைசேஷன் சொல்கிறார். மல்டி பர்பஸ்னால் என்னது? நிறையா. இப்போ நீங்கள் வந்து ஸ்கூல் போகிறீங்க, கிளாஸை கவனிச்சுட்டு ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுவீங்க, மல்டி பர்பஸ். ஒரே நேரத்தில் நிறைய வேலை செய்கிறீங்க, மல்டி பர்பஸ், கரெக்டாக? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டு கேட்டுகிட்டே ஹோம் ஒர்க் எழுதுவாங்க, மல்டி பர்பஸ். ஒரே நேரத்தில் 2 வேலை செய்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து மல்டி பர்பஸ் சொல்கிறாங்க. அப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து மல்டி பர்பஸ் நிறையா வேலைஸ் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அட் அ டைமில் அப்படின்றத இவர் சொல்ல வராரு. அதுக்கு 3 விஷயம் இருக்குன்றாரு.
ஒண்ணு மேனேஜ் அ பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸ மேனேஜ் பண்ணிக்கணும், சமாளிச்சுக்கணும், ஹேண்டில் பண்ணணும். 2வது மேனேஜர்ஸ ஹேண்டில் பண்ணணும். 3வது என்னன்னா, வேலை ஆட்களையும், வேலையையும் ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் இவருடைய நோக்கம். இவர் சொல்ல வர்றது. ஃபர்ஸ்ட் மேனேஜிங் அ பிஸ்னஸ் என்னன்னா, டேக்கிங் கேர் ஆஃப் த பிஸ்னஸ், மேக்கிங் டெசிஷன் அண்ட் அச்சீவிங் கோல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல என்னன்னா, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகணும். ஒரு ப்ராஃபிட் வந்து இப்போ பிஸ்னஸ் எப்போ சக்ஸஸ் ஆகும்? ஒரு நல்ல ப்ராஃபிட்ல இருக்காங்க அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகும். அதேபோல கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும். இதெல்லாம் தான் வந்து என்னன்னா, ஒரு பிஸ்னஸ மேனேஜ் பண்றது. என்ன பண்ணணும்? பிஸ்னஸ் சக்ஸஸா இருக்கணும். அதுக்கு அவங்க நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும். அதுக்கு அவங்களோட கோல்ஸ், அவங்களோட இலக்கு வந்து கரெக்ட்டா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இதோட எக்ஸாம்பிள் என்னன்னா, பேக்கரியே எடுத்துக்கோங்க. பேக்கரி ஓனரோட நீங்க தானே சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே சொல்லிட்டேன்ல, நீங்க தான் பேக்கரி ஓனர். இப்போ பேக்கரி ஓனரு நீங்க இருக்கீங்கன்னா, நீங்க என்ன யோசிப்பீங்க? உங்களோட சேல்ஸ இன்க்ரீஸ் பண்ணணும்னு தானே நீங்க யோசிப்பீங்க. ஏன்னா, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனா தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் வரும். அப்ப நீங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக ட்ரை பண்ணுவீங்க. இத தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, மேனேஜிங் அ பிஸ்னஸ். உங்க பிஸ்னஸ நீங்களே வந்து கேர் பண்ணிக்கிறது. எப்படி நம்ம பிஸ்னஸ டெவலப் பண்ணலாம்? எந்த மாதிரி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலான்னு கேர் பண்றது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, மேனேஜிங் அ மேனேஜர்ஸ். அதாவது செலக்டிங், ட்ரெய்னிங் அண்ட் கைடிங் அண்ட் மோட்டிவேட்டிங் மேனேஜர்ஸ். அதாவது மேனேஜர்ஸ செலக்ட் பண்ணணும். அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணணும். அவங்களுக்கு சில கைடன்ஸோ, மோட்டிவேஷனோ குடுக்கணும். எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு கம்பெனியோட ஹெட் டிபார்ட்மெண்ட் மேனேஜருக்கு ட்ரெய்னிங் குடுக்குறது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்து பேக்கரியே எடுத்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு வந்து கேக் செய்றதுக்கு ஆளு கெடைச்சிட்டாங்க. இந்த பஃப்ஸு செய்றது, சமோசா செய்றது, இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பெருசா வந்து ஆள் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சவங்க, எனக்கு ஓரளவுக்கு தெரியும், சமோசா எப்படி செய்யணும்னு தெரியும் அப்படின்னா, அந்த ஆள எடுத்துக்கிட்டு, அந்த பெர்சன எடுத்துட்டு, நீங்க இன்னுமே நல்லா எப்படி செய்யணும், உங்க கடைக்கு எந்த டேஸ்ட்ல நீங்க அ எப்படி நீங்க வந்து ஆரம்பத்துலேருந்து குடுத்துட்ருக்கீங்களோ, அதே டேஸ்ட்ல எப்படி கொண்டு வரணும், நீங்க அவர ட்ரெயின் பண்ணுவீங்க. கரெக்ட்டா? அப்ப நீங்க தான் என்ன பண்றீங்க, இங்க இருக்க பீப்பிளையும் நீங்க மேனேஜ் பண்ணிக்கிறீங்க. அந்த பாயிண்ட்ட தான் இங்க சொல்றாங்க மேனேஜிங் மேனேஜர். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, மேனேஜிங் வொர்க்கர்ஸ் அண்ட் வொர்க்கர். இங்க என்னன்னா, லீடிங் எம்ப்ளாயீஸ், அசைனிங் வொர்க் அண்ட் என்ஷூரிங் த ப்ராப்பர் பெர்ஃபார்மன்ஸ். இங்க என்னன்னா, எம்ப்ளாயீஸ் வந்து வொர்க் ப்ராப்பரா எம்ப்ளாயீஸ்னா யாரு? வேலை செய்றவங்க. வேலைய ப்ராப்பரா நடக்குதான்னு பார்க்கணும். வேலையும் நல்லா நடக்குதான்னு பார்க்கணும். வேலை செய்ற ஆட்களும் எப்படி பிஹேவ் பண்றாங்கன்றதே பார்க்கணும். அவங்களுக்குன்னு ஒரு சில டாஸ்க் குடுக்கணும். அவங்க செய்ற வேலைய செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா, சூப்பர்வைசர் ஒர்க் செக் பண்றது. இப்ப நீங்க வந்து போயிட்டு நீங்க நெறைய ஹோட்டல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர்வைசர்ன்னு இருப்பாரு. எதுக்கு அவரு சூப்பர்வைசரா இருக்காரு? இந்த ஏ டூ பி தெரியும்ல, அடையார், ஆனந்த பவன் இங்கெல்லாம் நீங்க போனீங்க, இந்த மாரி பெரிய பெரிய சரவண பவன் ஹோட்டல், ஏ டூ பி இந்த மாதிரிலாம் நீங்க போனீங்கன்னா, சூப்பர்வைசர்ன்னு ஆள் இருப்பாங்க. சூப்பர்வைசர்னாலே யாரு? அவங்கலாம் வேலை செய்றாங்களா இல்லையான்னு பார்த்துக்கிறது தான் அவரோட வேலை. ஸோ, அதுதான் வந்து சூப்பர்வைசர். இங்க வந்து மேனேஜிங். அப்ப மேனேஜிங் ஒர்க்கர் அண்ட் ஒர்க்கர்ஸ். இதுதான் வந்து கம்ப்ளீட்டா பீட்டர் எஃப் ட்ரக்கர் சொன்ன டெஃபினிஷன். ஸோ, டெஃபினிஷன் ஆஃப் மேனேஜ்மென்ட் முடிச்சிட்டோம். இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ற பேர்ல 2 பேர் 2 விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து மேனேஜ்மென்ட் வந்து ஆர்ட்டா, சயின்ஸான்னு பார்க்க போறோம். மேனேஜ்மெண்ட் ஆர்ட்டா, சயின்ஸான்னு கேட்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் நாட் அன் எக்ஸாக்ட் சயின்ஸ், இட் இஸ் அன் ஆர்ட்ன்னு சொல்றாங்க. மேனேஜ்மெண்ட் என்னன்னா, எக்ஸாக்ட்டா நம்ம சயின்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனா, அது ஒரு ஆர்ட், ஒரு கலை அப்படின்னு சொல்றாங்க. இது எக்ஸாம்லயும் ஒன் ஆஃப் த ஃபேவரைட் கொஸ்டின். மேனேஜ்மெண்ட் ஆர்ட்டா, இப்ப சயின்ஸா? ஆன்சர் என்னன்னா, போத் 2மே சேர்ந்தது தான். ஏன்னா 2யும் சேர்ந்த ஒரு விஷயம் தான் மேனேஜ்மெண்ட். ஏன் வந்து பியூரா சயின்ஸா மட்டும் இருக்கக்கூடாது? 2ம் சேர்ந்ததுன்னு சொல்றோம். ஏன் வந்து அது வெறும் சயின்ஸா மட்டும் இருக்கக்கூடாது? யோசிங்க. இப்போ சயின்ஸ்னா என்னன்னா, எக்ஸாக்ட் ரிசல்ட்ட குடுக்குறது. சயின்ஸ பொறுத்தவரைக்கும் ஆக்சுவலா இதுதான் ஒரு ரிசல்ட்டுன்னு குடுக்குறது. எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போமே, ஒரு வாட்டர் இருக்கு. வாட்டர் வந்து தண்ணி 100 டிகிரி செல்சியஸ்ல பாயில் ஆகும். கரெக்ட்டா? இப்போ மேத்ஸ் ஃபார்முலால சேம் ரிசல்ட்டும் குடுக்கும். ஆனா மேனேஜ்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் அப்படி இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, தண்ணி வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல பாயில் ஆகும், கொதிக்கும்னு சொல்றோம்.
மேத்ஸ் ஃபார்முலாலயும் அதே தான் சொல்ல வராங்கன்னு சொல்றோம். ஆனா மேனேஜ்மெண்ட்லலாம் அப்படி கிடையாது. ஒரு கம்பெனில ஒர்க் ஆன ஐடியா, வேற ஒரு கம்பெனிலயும் அதே ஐடியா ஒர்க் ஆகுமான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. ஃபெயில் ஆகும். ரீசன் என்னன்னா, ஹியூமன் மனிதர்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் டிஃப்ரெண்ட்டு. சிச்சுவேஷன் சூழ்நிலைகளும் வேற வேற விதத்துல இருக்கும். மார்க்கெட்டும் வேற விதம். அதான் மேனேஜ்மெண்ட் வந்து எக்ஸாக்ட்டா சயின்ஸ் கிடையாது. மேனேஜ்மெண்ட் 2ம் கலந்தது அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ சயின்ஸ்னா நம்ம என்ன எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அந்த கண்டுபிடிப்பெல்லாம் என்னன்னா, பொதுவா எதுனாலும் ஒண்ணு தான். இப்ப 100 டிகிரி செல்சியஸ்ல வாட்டர் வந்து கொதிக்கும்னு சொல்றது சயின்ஸு. அத நீங்க கொதிக்க வச்சாலும் சரி, நான் கொதிக்க வச்சாலும் சரி, யார் பாயில் பண்ணாலும் சரி, சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். ஆனா, மேனேஜ்மெண்ட்டு என்னன்னா, அப்படி வராது. ஏன்னா, நான் வந்து இப்போ விவோ கம்பெனி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபோன் கம்பெனி, விவோ கம்பெனி இருக்காங்க. 2வது வந்து சாம்சங் கம்பெனி இருக்காங்க. 2மே வேற வேற பிராண்டு. இப்போ விவோ கம்பெனி யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜிய வந்து யார் யூஸ் பண்ண முடியாது? சாம்சங் கம்பெனி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா, சாம்சங் வந்து கிட்டத்தட்ட ஆப்பிள் கூட தான் போட்டி போடுவாங்க. அவங்க ஒரு கலர்ல அந்த ஃபோன் வந்து டிஃப்ரெண்ட்டான கலர்ல ஆப்பிள் கொண்டு வராங்கன்னா, அதே கலர்ல இவங்களும் கொண்டு வரணும்னு பண்ணுவாங்க சாம்சங். அப்ப இந்த இடத்துல விவோ என்ன பண்ணுவாங்க? விவோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணுவாங்க. சாம்சங் அவங்களோட தனிப்பட்ட ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணுவாங்க. 2மே ஒண்ணு கிடையாது. 2 ஃபோனும் ஒண்ணா கிடையாது. 2த்துலயுமே ஒரே மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குமா? இருக்காது. வேற வேற. அப்ப ஒவ்வொருத்தர் அந்த ஹியூமன்ஸ் நம்ம ஒருத்தருக்கு சாம்சங் பிடிக்கும். ஒருத்தருக்கு விவோ பிடிக்கும். அப்ப ஹியூமனோட ப்ரிஃபரன்ஸஸ் வேற வேறையா இருக்கு. அதே மாதிரி சிச்சுவேஷனும் வேற. இப்ப வந்து நெறைய காசு வச்சிருக்கவங்களுக்கு வந்து போய் என்ன பண்ணுவாங்க, 1,00,000ன்னு குடுத்து ஐஃபோன் வாங்குவாங்க. இப்போ ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பார்க்குறவங்க ரூ. 20,000 ரூ. 25,000க்குள்ள என்ன பண்ணுவாங்க, ஒரு விவோ ஃபோனோ, ரெட்மியோ, ரியல்மியோ ஏதோ ஒண்ணு அது ரிலேட்டடா அந்த பட்ஜெட்குள்ள வாங்குவாங்க. அப்போ ஒவ்வொருத்தரோட சிச்சுவேஷனும் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அதனால தான் மேனேஜ்மெண்ட்டும், சயின்ஸும் வந்து ஒண்ணு கிடையாது. 2ம் வந்து ஆர்ட்டும், சயின்ஸும் சேர்ந்து கலந்து வர்றது தான் ஒரு மேனேஜ்மெண்ட். ஏன் ஓகே சயின்ஸ் மட்டுமே இருக்கிறது வந்து மேனேஜ்மெண்ட் இல்லன்னு சொல்லியாச்சு. அப்போ ஆர்ட் மட்டுமே ஏன் மேனேஜ்மெண்ட் இல்லன்னு சொல்றோம்? ஏன்னா ஆர்ட்னா ஒரு ஸ்கில், கலை. அந்த கலை எப்படி உருவாகும்னா, அத நம்ம பிராக்டிஸ் பண்ண பண்ண, அதில நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். நம்ம கிரியேட்டிவா யோசிக்கணும். எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் கேப்டன் வந்து டீம மோட்டிவேட் பண்றாங்க. கரெக்ட்டா? புக்ல வந்து எக்ஸாக்ட்டா ஃபார்முலா இருக்காது. ஒரு கேப்டன் வந்து எந்த டீமோட கேப்டனா இருந்தாலும் சரி, சிஎஸ்கே டீமா இருந்தாலும் சரி, மும்பை டீமா இருந்தாலும் சரி, எஸ்ஆர்ஹெச் டீமா இருந்தாலும் சரி, எல்லா டீமோட கேப்டனும் அவங்களோட பிளேயர்ஸ வந்து இப்படி தான் ட்ரெயின் பண்ணணும், இப்படி தான் மோட்டிவேஷன் குடுக்கணும்னு ஒரு ரூல் புக்லாம் கிடையாது. கரெக்ட்டா? சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி டெசிஷன் எடுப்பாங்க. அதுக்கு பேரு தான் ஸ்கில். அதுக்கு பேரு தான் ஆர்ட். அத தான் வந்து இங்க சொல்றாங்க. நீங்க ரியல் லைஃப் எக்ஸாம்பிள நீங்க எடுத்துக்கோங்களேன். சப்போஸ் கிளாஸ்ல வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து நாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. கிளாஸ்ல சத்தம் போட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 டீச்சர் இருக்காங்க. டீச்சர் ஏ வச்சுப்போம். அவங்க வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஹேண்டில் பண்ணுவாங்க சத்தம் போட்டீங்கன்னா. டீச்சர் பி வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஹேண்டில் பண்ணுவாங்க. 2 பேருமே சக்சஸ் ஆகலாம். ஏன்? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கு. உங்கள சத்தம் போடாம கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒருத்தர் ஸ்ட்ரிக்ட்டா ஹேண்டில் பண்றாங்க. இன்னொருத்தர் ஃப்ரெண்ட்லி வேல சொன்னா கேட்டுப்பாங்கன்னு ஹேண்டில் பண்றாங்க. இதுக்கு பேரு தான் ஆர்ட். 2த்துக்குமே வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வை மேனேஜ்மெண்ட் இஸ் டைனமிக் அண்ட் லைஃப் கிவிங் அப்படின்னு பார்க்குறோம். அ மேனேஜர் பேலன்சஸ் அண்ட் இன்டகிரேட்ஸ் த த்ரீ மேஜர் ஜாப்ஸ். என்னென்ன ஜாப்ஸ்னா பிஸ்னஸ் மேனேஜர் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஒர்க். வித்தவுட் எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் ஹியூமன் மெட்டீரியல் அண்ட் ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ் cannot be used properly. குட் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப்ஸ் எனி ஆர்கனைசேஷன் ஆர் கண்ட்ரி grow அண்ட் சக்சீட். இப்போ இந்த பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இப்போ வந்து ஒரு ஃபுட்பால் டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபுட்பால் டீமில் பெஸ்ட்டான பிளேயர்ஸ் இருந்தாலுமே கோச் இல்லைன்னா என்ன ஆகும்? கன்ஃப்யூஷன் ஆகும் கண்டிப்பாக. ஒரு டீமுக்குள்ளே ஒரு கோஆர்டினேஷன் இருக்காது. ஒரு அந்த அப்போ என்ன ஆகும், அந்த மேட்ச்சில் அவங்க வின் பண்ணுறதே கஷ்டமாயிரும். ஒரு கோச் இல்லைன்னா எப்படி? அதே மாரி தான் கம்பெனில மேனேஜ்மெண்ட் இல்ல அப்டின்னா, என்ன வேஸ்ட் ஆயிடும்? ரிசோர்ஸஸ் வேஸ்ட் ஆயிரும். ரிசோர்ஸஸ்ன்றது நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா? என்னென்ன வேணும்? ஒரு பிஸ்னஸுக்கு பீப்பிள் வேணும், மணி வேணும், மிஷின் வேணும், மேன் பவர் இது எல்லாமே வேணும்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப ஒரு கரெக்ட்டான ஓனர் இல்லன்னா, என்னதான் இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் இருந்தாலும் என்ன ஆயிடும்? பிஸ்னஸ் வந்து
ஃபெயிலியர் ஆகிடும். ஏன்னா நீங்க இப்படி தான் பண்ணணும். இது சேல்ஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் இந்த கேக்க இந்த மாதிரி தான் விக்கணும். இந்த கேக்க இந்த பிரைஸ்ல தான் விக்கணும். அந்த மாதிரி ஒரு ஓனர் இருந்து உங்ககிட்ட சொல்லாம, நீங்க பாட்டுக்கு ஏனோ தானோன்னு வித்தீங்கன்னா, இருக்கிற காசெல்லாம் வேஸ்ட்டா போகும். தேவையில்லாம தண்ட செலவு வரும். இந்த மாதிரிலாம் இருக்கும். ஒருத்தர் வந்து நம்மள ஆர்கனைஸ் பண்ணி சொல்றதுக்கு அங்க ஆள் வேணும். அத தான் இங்க சொல்றாங்க. என்னன்னா, மேனேஜ்மெண்ட் இஸ் டைனமிக் அண்ட் இஸ் அ லைஃப் கிவிங். ஒரு பிஸ்னஸ்க்கே வந்து மேனேஜ்மெண்ட் தான் உயிர் குடுக்குற ஒரு விஷயமா இருக்கு. வாழ்க்கை எல்லாமே குடுக்குற ஒரு விஷயமா இருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்டின்னா, ரோல் ஆஃப் அ ப்ரொஃபஷனல் மேனேஜர். Professional manager is a one who specializes in the work of planning, organizing, leading and controlling the effort of others, and does so through systematic use of what classified knowledge, known common vocabulary, principles, and who follows the standards of practice and code of ethics. இப்போ ப்ரொஃபஷனல் மேனேஜர்னா என்ன? அவங்க பிளான் பண்ணும், ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணும், அதை லீடிங் எடுத்து பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணும். இப்படி எல்லா விதமான ஸ்கில்ஸும் யார்கிட்ட இருக்கணும்? ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு மேனேஜர் கிட்ட இருக்கணும். இப்போ ஐபிஎல் டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஐபிஎல் டீமுக்குன்னு ஒரு கோச் இருக்காங்க. அந்த கோச்சுக்கு முதல்ல கேம் நாலேஜ் இருக்கணும் இல்லையா? எப்படி கேம் விளையாடணும்னு ஃபஸ்ட்டு கோச்சுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் தான் வந்து பிளேயர்ஸ்க்கு அவர் சொல்லி தந்து மேனேஜ் பண்ண முடியும். ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண தெரியணும் அவருக்கு. டெசிஷன் ஏதாச்சும் இப்போ ஓகே, இப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னா 4 பால்ஸ் தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணணும், 10 ரன் இன்னும் நம்ம எடுக்கணும். இல்லை 4 பால்ஸ் தான் இருக்குது, இல்லை 15 to 20 ரன்ஸ் இருக்குன்னா, அப்போ அந்த டெசிஷனை எப்படி மேனேஜ் பண்ணணும், அதெல்லாம் வந்து அந்த கோச்சுக்கு தெரிஞ்சால் தான் பிளேயருக்கு அது புரிய வரும். அப்போ அதே மாதிரி தான் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறவங்களுக்கும் அந்த பிஸ்னஸை பற்றின எல்லா நாலேஜும் ஸ்கில்லும் தெரிஞ்சால் தான் அந்த பிஸ்னஸை நல்ல வழியில் எடுத்துகிட்டு போக முடியும். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன். ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் இஸ் நெய்தர் அ பியோர் சயின்ஸ் நார் அ பியோர் பட் அ காம்பினேஷன் ஆஃப் போத். நம்ம மேலே பார்த்தோம்ல, மேனேஜ்மெண்ட்டுன்றது சயின்ஸ் மட்டும் கிடையாது, ஆர்ட் மட்டும் கிடையாது. ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு மேனேஜ்மெண்ட். ஓகே. இப்போது இந்த லெசனில் ஒரு முக்கியமான கான்செப்டே என்னென்னா, சயின்ஸு வந்து நாலேஜை கொடுக்குறது. புரியுதா? ஆர்ட் வந்து எதை கொடுக்குது? நம்மளோட ஸ்கில், நம்மளோட கலை. ரெண்டுமே சேர்ந்தாதான் தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனேஜ்மெண்ட்டை நமக்கு கொடுக்க முடியும். ஸோ ஃபைனலாக இந்த டாப்பிக்கில் நம்ம டெஃபினிஷன்ஸ் பார்த்தாச்சு. டெஃபினிஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் ஜென்ரல் டெஃபினிஷன் பார்த்தாச்சு. ஹென்ரி ஃபயோல் என்ன சொல்கிறாரு, பீட்டர் எஃப் ட்ரக்கர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி என்ன சொல்கிறாரு, அவர் சொன்ன 3 ஜாப் என்ன, மேனேஜ்மெண்ட் ஆர்ட்டா சயின்ஸான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒய் மேனேஜ்மெண்ட் இஸ் டைனமிக் அண்ட் லைஃப் கிவிங் பார்த்தோம். ப்ரொஃபஷனல் மேனேஜரோட ரோல் என்னன்னு பார்த்தோம். கன்க்ளூஷன் இந்த பாயிண்டில் எக்ஸாக்டாக இப்போ என்ன தான் சொல்ல வராங்க, இது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. நீங்கள் ஜஸ்ட்டு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஸ்கூல்லேயே இதை நீங்கள் இமேஜின் பண்ணி படிக்கலாம். ஏன்னா ஸ்கூலில் யார் யார் இருப்பாங்க? ஸ்கூலில் கரஸ்பாண்டன்ட் இருப்பாங்க, மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருப்பாங்க, பிரின்சிபல்லு, டீச்சர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு. இப்போ ஆனுவல் டே கண்டக்ட் பண்ண போகிறீங்கன்னா, அப்போ ஆனுவல் டே கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஐடியா யார் டிசைட் பண்ணுவா? பிரின்சிபல் டிசைட் பண்ணுவாங்க. க க கரஸ்பாண்டன்ட் பண்ணுவாங்களா? ஆனால் ஸ்டேஜெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது யார் பண்ணுவா? கரஸ்பாண்டன்ட். எவ்வளவு செலவாக போகுது, இது எல்லாமே அவங்க யோசிப்பாங்க. எந்த ஸ்டூடெண்ட்டை எந்த டான்ஸில் ஆட வைக்கலாம், எந்த பாட்டு எந்த ஸ்டூடெண்ட் நல்லா பண்ணுவாங்க, சவுண்டு சிஸ்டம் எப்படி பண்ணுறது, டெக்கரேஷன் எப்படி பண்ணுறது, டீச்சர் என்ன பண்ணணும், கோஆர்டினேஷன் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸை கரெக்டாக வந்து அலோகேட் பண்ணி ஃபங்க்ஷன் உட்காந்து பார்க்க வைக்கிறதுக்கு டீச்சர்ஸ் அங்கே கோஆப்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு மேனேஜ்மெண்ட். உங்கள் ஸ்கூலில் இருக்கிற எக்ஸாம்பிளை வச்சு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஐடியா வந்து இன்னுமே பெட்டராக கிடைக்கும். ஸோ என்னென்னா, இப்போ நம்ம ஃபைனலாக வாட் இஸ் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கீ கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டோம். அடுத்த இதில் வந்து இப்போ டெஃபினேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டோம். தேங்க்யூ. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போது நம்ம சொன்ன பாயிண்ட்ஸை வச்சு உங்களோட புக்ஸில் இருக்கிறதையும் வச்சு படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தேங்க்யூ. வித் திஸ் சைனிங் ஆஃப் யோர்